அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இது ஐஜே அகாடமி. இந்த ஐஜே அகாடமி மூலமாக 10வது தேர்வு முடித்து 11வது வகுப்பில் எந்த பாடப்பிரிவை எடுத்து படிக்கலாங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதோட 2வது பகுதியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பற்றி நம்ம பேச இருக்கிறோம். இந்த இன்ஜினியரிங் சொல்லும்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 571 கல்லூரிகள் இருக்குது. அந்த 571 கல்லூரிகளில் தமிழ்நாடு அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற கல்லூரிகள் மொத்தம் 59 கல்லூரிகள். இந்த 59 கல்லூரிகள்லையும் நமக்கு கல்வி கட்டணம் என்பது மிகவும் குறைவு. இந்த ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் பல மாணவர்கள் இந்த அரசு கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்போ நம்ம 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போகணும்னா அங்கே அட்மிஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கே 12th மதிப்பெண்களை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்வாங்க. எம்பிபிஎஸ்ல இருக்கிறது போல நீட்டு போன்ற தேர்வுகள் இங்கே கிடையாது. அதனால 12th அதிக மதிப்பெண்கள் பெற்றீர்கள் என்றால் உங்களுக்கு அரசு கல்லூரிகளோ அல்லது பிரைவேட் காலேஜில் நல்ல நல்ல காலேஜுகளோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. நல்ல காலேஜில் படிச்சிங்கனாக்க வேலை வாய்ப்பும் உடனே கிடைத்து விடும். அதனால் 12th நீங்கள் அதிக மதிப்பெண்கள் வாங்க வேண்டும். அப்போ இந்த இன்ஜினியரிங் படிக்கணும்னா அதில் என்னென்ன கோர்சஸ்லாம் இந்த கல்லூரிகள் நடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 35 கோர்சஸ் வெவ்வேறு கல்லூரிகளில் நடத்தப்படுகிறது. அது என்னென்ன கோர்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதை தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணுமா, அதுக்கு என்ன பாடத்தை எடுத்து நம்ம 11வது வகுப்பில் தேர்ந்தெடுக்க படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா உனக்கு கிடைக்கும். அதனால தான் நான் அந்த கோர்ஸை வரிசையாக நான் உங்களுக்கு இப்போ சொல்ல இருக்கிறேன். அதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. முதல் படியாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இதில் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கும் உங்களுக்கு அதிகமாக வேலை வாய்ப்பை தரக்கூடியதாக இருக்குது. அதுபோல் சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு கண்ட்ரோல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், plastic engineering, food processing and technology, agriculture engineering, environmental engineering, dairy technology and engineering, agricultural information, infrastructure engineering, motorsport engineering, metallurgy engineering, textile engineering, naval architecture, geoinformatics, petrochemical engineering, polymer engineering, geotechnical engineering, நியூக்ளியர் இன்ஜினியரிங். இப்போ இது போன்ற பாடப்பிரிவுகள் அதிகமாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் 11வது வகுப்பில் எந்த பாடப்பிரிவை எடுத்தால் இந்த ஸ்பேஸ் சயின்டிஸ்டாக ஆகலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க இருக்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னாக்க மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஆகிறதுக்கு ஆசையாக இருக்கும். அப்போ எந்த பிரிவை எடுத்து படித்தா மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கிறோம். சிலருக்கு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசையாக இருக்கும். அப்போ நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஆகணும்னாக்கா அதுக்கு என்ன பாடத்தை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாக எல்லா பள்ளிகளையும் 11வது வகுப்பில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ்ங்கிற குரூப் இருக்கும். அதாவது இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம். இந்த பாடத்தில் தான் அதிக மாணவர்கள் படிப்பாங்க. ஏனென்றால் இங்கே 2 சான்ஸ் இருக்குது. ஒன்று இன்ஜினியரிங் சைடு போகிறதுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். மற்றொன்று மெடிசன் சைடு போகிறதுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி
அதனால 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் நிறைய பள்ளிகளில் முதல் பாடப்பிரிவாக மாணவர்களுக்காக இந்த குரூப்பை வந்து வச்சுருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இன்ஜினியரிங் மட்டும்தான் போகணும் அப்படின்னு நினச்சின்னா நீ இந்த குரூப் எடுக்க தேவையில்லை. ஏனென்றால் இந்த பயாலஜிங்கிற பாடத்தை படிக்கணும்னா உனக்கு இங்கே பயோசுவாலஜி பயோபாட்டனிங்கிற 2 பாட புத்தகம் இருக்கும். அதில் 2 ரெக்கார்டு நோட் புக் இருக்கும். நிறைய படங்கள் வரையணும், ப்ராக்டிக்கல் செய்யணும். அதில் கான்சன்ட்ரேஷன் செய்யாமல் நீ இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து படிக்கிற மாதிரி பாடப்பிரிவை நீ இப்போவே தேர்ந்து கொள்ளலாம். அப்போ இன்ஜினியரிங் மட்டும் போகிறவங்க பொதுவாக எந்த குரூப்பை எடுத்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும் என்றால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ இந்த பாடத்தை எடுத்துட்டீங்கன்னா உனக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பயாலஜி படிக்க தேவையில்லை. அதுபோக சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னாக்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு வச்சுருப்பாங்க. சில பள்ளிகளில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் காமர்ஸ் வச்சுருப்பாங்க. சில பள்ளிகளில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோகெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் வச்சுருப்பாங்க. சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னாக்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வச்சுருப்பாங்க. சில பள்ளிகளில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஹோம் சயின்ஸ்னு வச்சுருப்பாங்க. இப்படி பல பள்ளிகள்லையும் பலவிதமான பாடப்பிரிவுகள் வைத்திருப்பாங்க. உங்கள் பள்ளியில் எந்த பாடப்பிரிவு இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். அதில் குறிப்பாக இன்ஜினியரிங் போகிறதுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 பாடம் தான் மிகவும் முக்கியம். அப்போ இந்த 3 பாடத்தை நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் நல்ல கல்லூரிகள் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வேலையும் உடனே கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உள்ளது. அப்போ இதுவரை நம்ம இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமை பற்றி தெளிவாக நீங்கள் தெரிந்து கொண்டீங்க. அதில் இன்ஜினியரிங் போனாக்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் மட்டும் இருந்தால் போதும். மெடிசன் சைடு போகிறதா இருந்தால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இருந்தால் போதும். இப்போ அடுத்த வீடியோவில் காமர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இது போக இந்த இன்ஜினியரிங்கோ அல்லது மெடிசனோ தவிர உங்களுக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து இருக்குது. அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் 3 வருட பட்டய படிப்பு, அதாவது 3 இயர் டிகிரி கோர்சஸ் வந்து அங்கே இருக்குது. அந்த 3 இயர் டிகிரி கோர்சஸில் சயின்ஸ் படித்தவங்க என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ புதிதாக பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ங்கிற கோர்ஸ் வந்து இன்ஜினியரிங்லேயும் இருக்குது, பிஇ வச்சுருக்குறாங்க. அப்போ இது வந்து எதன் அடிப்படையில் இந்த கோர்ஸ் வந்து இருக்குனாக்க பாடப்பகுதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடிப்படையில் தான் இருக்குது. அப்போ இதில் முடித்தவங்க என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரீசெண்டான ஃபீல்டு. இது டேட்டா சயின்டிஸ்ட்டு அல்லது வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியராகவும் போகலாம். அப்புறம் பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் படிக்கலாம், கெமிஸ்ட்ரி படிக்கலாம், மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலாம், அப்புறம் ஜுவாலஜி, பாட்டனி, பயோகெமிஸ்ட்ரி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்னும் நிறைய பாடப்பிரிவுகள் இருக்குது. அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் 12th முடிச்சுட்டு நீங்கள் 3 இயர்ஸ் படிக்க வேண்டிய கோர்சஸ். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் உள்ள ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இது இன்ஜினியரிங்க்கு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது வந்து மெடிசன் சைடு, அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பயாலஜி இந்த குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 சைடும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் என்னோட அட்வைஸ் என்னென்னா நீங்கள் 10th சயின்ஸ்லேயும் மேத்ஸ்லேயும் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்தீர்கள் என்றால் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பயாலஜி குரூப்பை எடுத்து படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.